மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்று தமிழக அரசாங்கம் தமிழக சீருடை பணியாளர் பதவி எஸ்ஐ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர், இதற்கான காலி பணியிடங்கள் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு 1299 காலி பணியிடங்கள் மற்றும் 53 ஷார்ட் பால் வேக்கன்சிஸ், யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்காரவங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை நிரப்புவதற்கு முன்பாக சில குறிப்புகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவைகள் என்னென்னவென்று என்னுடைய முந்தைய வீடியோவில் பதிவு செய்துள்ளேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு எண்ணற்ற கேட்டகரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, இதற்கான வயது வரம்பு மற்றும் கோட்டாக்கள், எடுத்துக்காட்டாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வாரிசுதாரர்களுக்கான கோட்டா, காஸ்ட் கேட்டகரி கோட்டாஸ், டிரான்ஜெண்டருக்கான கோட்டாஸ், இதற்காக என்னென்ன சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதை பற்றியும், சில ஸ்பெஷல் மார்க்ஸ் அதுவும் கொடுக்கப்படுகிறது. என்சிசி கிரேடு 1, கிரேட் 2, கிரேட் சியில் யாராவது இருக்காங்களோ அவர்களுக்கு என்ன மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது, இவைகள் பற்றி அனைத்தையும் என்னுடைய கடந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா மக்களே, இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்லியிருப்பேன், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான வெப்சைட் www.tnusrb.tn.gov.in. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ். இப்படி தான் ஓப்பன் ஆகும். கீழே அப்ளை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே இமெயில் ஐடி, அடுத்து கீழே ஒரு மொபைல் நம்பர். இந்த 2 நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா, எடுத்துக்காட்டாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். அடுத்து மொபைல் நம்பர். சரிங்களா, ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே வெரிஃபை இமெயில் ஐடி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் சென்ட் ஓடிபின்னு கேட்கும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இதில் கொண்டு வந்து பதியணும். அதே போல் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் பதியணும். பதிஞ்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய பதியப்பட்ட இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இல்லை இமெயில் மூலமாகவும் அடையும். சரிங்களா, வந்தவுடன் அந்த இமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வைத்து தான் இங்கே நீங்கள் லாகின் கொடுக்க போகிறீங்க. மேலே பாருங்கள், சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ள சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இது எங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடியிலையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் எப்படி ஓப்பன் ஆகணும்னா, அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பழைய பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணலாம். இல்லைனா அப்ளை கொடுத்திங்கன்னா அடுத்து இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகிவிடும். இந்த பகுதி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ். சரிங்களா, உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. சரிங்களா, ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் நீங்கள் ஃபில் பண்ண போகிற பேஜ். ஓகே மக்களே, இதில் பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும். இதில் கேண்டிடேட் ஃபுல் நேம். சரிங்களா, சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இருக்காங்கல்ல அவர்களுடைய நேம், அதை டைப் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு காலத்தில். அடுத்து கடைசியில் இனிஷியல், அவர்களுடைய இனிஷியலை டைப் பண்ணணும். சரிங்களா, அடுத்த காலத்தில் கெஜெட்டில் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை இங்கே பதிவுபடுத்த வேண்டும். சரிங்களா, அடுத்து அதில் எஸ்ஆர் நோ கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர், நீங்கள் மேல் ஃபீமேல் டிரான்ஜெண்டராக எதை சொல்லி நீங்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். மார்க் ஷீட்டில்
டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி சீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை அதில் ஃபில் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? செலக்ட் பண்ணி எந்த டேட்டோ அதை பண்ணிக்கோங்க. அத்துடன் கீழே ஃபாதர் நேம், சரிங்களா, அது உங்கள் அப்பாவுடைய நேம், அடுத்து அவருடைய இனிஷியல், அடுத்ததாக மதர் நேம், சரிங்களா, இதில் உங்கள் மதர் நேம் எழுதிட்டு அடுத்து அவங்களுடைய இனிஷியல், அடுத்து கார்டியன் இருந்தால் கார்டியன் எழுத போகிறீங்க, இல்லைன்னா விட்டுறலாம் அதை. சரிங்களா? ஆப்ஷனல் தான் அது. அடுத்து நேஷ்னாலிட்டி என்னென்னு கேட்டால் இந்தியன். அது அடுத்ததாக ரிலீஜியன் ஹிந்து, முஸ்லீம், சீக் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா மேரிடா அது கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, உங்கள் உடம்புல உள்ள அங்க அடையாளங்கள். இதில் 2 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2. எங்கெங்கே இருக்குது, என்ன இருக்குது, மச்சமா தழும்பா, அதை பற்றி அதில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? அடுத்ததாக ஆர் யூ ரெசிபியன்ட் ஆஃப் பிரசிடெண்ட் ஸ்கவுட்டு கைடு அவார்டு, எஸ் ஆர் நோ. ஏதாவது பிரசிடெண்ட் இருந்து அவார்டு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில், அதாவது ஜாதி பற்றி டீட்டெயில். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு டூ யூ போசஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமாக வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அதை கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அப்படி இருந்தால் கம்யூனிட்டி, இதில் உங்களுடைய கம்யூனிட்டியை சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக சப் கம்யூனிட்டி, உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் சப் கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு அதையும் இதில் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட், அதாவது எங்கே கொடுக்கப்பட்டது, அதாவது எந்த மாவட்டத்தில் எந்த தாலுகாவில் கொடுக்கப்பட்டது அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக டிசிக்னேஷன் ஆஃப் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுத்தா, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, வேறு யாராவது. ஸோ அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது கொடுக்கப்பட்ட தேதி அதில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்து கடைசியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை இதை என்டர் பண்ணணும், அந்த நம்பரை என்டர் பண்ணணும். இதெல்லாம் முடித்தோடனே கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்ததாக அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ், இன்னொன்று பர்மனெண்ட் அட்ரஸ். சரிங்களா? இதில் இந்த அட்ரஸ் செக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் அது மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? அடுத்த ஆப்ஷனில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் இருக்கீங்க அதை. ஏன்னா தமிழ்நாடு தான் நம்ம எல்லோரும் வருவோம், அதனால் தமிழ்நாடு கொடுப்பீங்க. அதே போல் சிட்டி அடுத்ததாக கேட்டிருக்காங்க, சிட்டி அந்த ஆப்ஷனையும் நீ கொடுக்க போகிறீங்க. அடுத்து சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக சிட்டி இதை சூஸ் பண்ணுறோம், எந்த சிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் சூஸ் பண்ணிக்கிறணும். அடுத்ததாக பின்கோடு. சரிங்களா? அந்த பின்கோடு இருக்குது பற்றிலாம், அதை உங்களுடைய பின்கோடை அதில் என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக பக்கத்தில் பாருங்கள், பர்மனண்ட் அட்ரஸ் இஸ் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று என்றால் இந்த மேலே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் மட்டும் பண்ணால் போதும். சரிங்களா? அப்படி ஏதாவது 2 பர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணாமல் இந்த அட்ரஸில் வேறு அட்ரஸ், அதாவது பர்மனண்ட் அட்ரஸ் வேறு இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸை இதில் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுத்துட வேண்டியதான். அடுத்த ஆப்ஷன் போயிடுவீங்க. அடுத்ததாக பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எப்படி படித்தீங்க, எஸ்எஸ்எல்சிக்கு அடுத்து +2 அடுத்து காலேஜ். இல்லை சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்எஸ்எல்சி அடுத்து 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து +1 +2 படிச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து காலேஜ் படிச்சிருப்பாங்க. ஸோ சிலர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடிஐ படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனை இதில் சூஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அந்த முறைகளில் ஏதாவது ஒரு முறையை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டாக உள்ளதே ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோமே, அதாவது ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க, அடுத்து +2 படிச்சிருக்கீங்க, அடுத்து டிகிரி படிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு பேட்டர்னை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்படி தான் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா பாருங்கள், எஸ்எஸ்எல்சியுடைய டீட்டெயிலை கொடுக்க வேண்டியது வரும். சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக நேம் ஆஃப் த ஸ்கூல் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அதை என்ட்ரு பண்ணணும், ஸ்கூல் பேர். சரிங்களா? அதுக்கு அடுத்து நேம் ஆஃப் த போர்டு,
இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா அதை செலக்ட் பண்ண வேண்டியது வரும். வெதர் யூ ஹேவ் ஸ்டடீடு தமிழ் அண்டர் த லாங்குவேஜ் பார்ட் அப்படியா, எஸ்ஆர் நோ. அதாவது தமிழை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படித்தீங்களா அப்படின்னா எஸ்ஆர் நோக்குன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அப்புறம் மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங், சரிங்களா, எந்த மாதம் எந்த ஆண்டு நீங்கள் பாஸ் பண்ணீங்க, சரிங்களா, அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மார்க் அப்டைன், அதாவது 10th நீங்கள் எவ்வளோ மார்க்கு எடுத்திருந்தீங்க. அடுத்து வந்து அதுக்கு அடுத்த காலத்தில் மேக்ஸிமம் மார்க்கு, சரிங்களா, அதில் கேட்டிருப்பாங்க. மார்க்கு அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம 500 மார்க் தான் அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ 500 மார்க் தான் எழுதியிருப்போம். ஸோ 500ன்னு எழுதிருங்க, சரிங்களா. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், அதாவது ஒருத்தர் வந்து ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருப்பார், சரிங்களா. ஸோ அவர்களுக்கு 1ன்னு சொல்லணும். இல்லைனா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் 2-3 தடவை அட்டம்ப்ட் அடித்து பாஸ் ஆனாங்கன்னா எத்தனை அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. இதை கொடுத்தோன்னே அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு வந்துருச்சு ஹச்எஸ்சி, அதாவது +2க்கானது. இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அதை கொடுக்கணும். அடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி கேட்பாங்க, அதாவது ரெகுலராக ப்ரைவேட்டான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதில் அது ரெகுலர்னால் ரெகுலர் போடுங்க, இல்லை ப்ரைவேட்னால் ப்ரைவேட் போடுங்க. அதாவது நேம் ஆஃப் த ஸ்கூல், உங்களுடைய ஸ்கூலுடைய பேர் எழுதணும். அடுத்து வந்து நேம் ஆஃப் த போர்டு, உங்களுடைய ஸ்கூலுடைய போர்டு, அதாவது எந்த போர்டில், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டா, ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, சிபிஎஸ்சியா, அதை எழுதணும். அடுத்து வந்து மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங், எந்த மாதம் எந்த ஆண்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, மார்க்கு எவ்வளவு எடுத்தீங்க அடுத்த காலத்தில், மொத்த மதிப்பெண் எவ்வளவு, அது 1200னா 1200 என்ன இருக்குன்னு அதை போட்டுக்கோங்க, சரிங்களா. அதே போல் லாஸ்ட்டில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா, இல்லை 2 அட்டம்ப்ட்டு 3 அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா, அதை தான் கடைசியில் எழுதணும். அடுத்து வந்து யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ், சரிங்களா. இதில் டாக்குமெண்ட் அப்லோடட், இதை டாக்குமெண்ட் அப்லோடடும் பண்ணணும் இதில், சரிங்களா. இதில் ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து கன்சோலிடேட் மார்க் ஷீட். இந்த 3ல் எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த இதை சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. மென்ஷன் பண்ணணும். சேம் இதை வந்து அப்லோடும் பண்ண வேண்டி வரும் பின்பு, சரிங்களா. ஸோ இதில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிடுவோம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த காலத்தில் சர்டிஃபிகேட் நம்பர், இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் எழுதணும், சரிங்களா. அடுத்து வந்து நேம் ஆஃப் த டிகிரி, சரிங்களா. நீங்கள் என்ன டிகிரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு என்ன எடுத்தீங்களோ, இல்லை பிஏ தமிழ், பிலிட் தமிழ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும் அதில். அடுத்து வந்து நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் என்ன, இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் காட்டுவீங்க, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி காட்டுவீங்க, கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் காட்டுவீங்க, அது மாதிரி டைப் பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ், அப்படிக்கு இன்ஸ்டியூட் இல்லைன்னா யூனிவர்சிட்டி, எங்கே படிச்சிங்களோ அதனுடைய பேரை எழுதணும். அப்புறம் நேம் ஆஃப் த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, இது வந்து உங்களுடைய ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியுடைய பேரை எழுதணும். அடுத்த காலத்தில் மந்த் அண்டு இயர் ஆஃப் த பாஸிங், அதாவது எந்த மாதம் எந்த ஆண்டு பாஸ் பண்ணீங்க அதற்கான டீட்டெயில் எழுத வேண்டும். அடுத்ததாக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு இல்லைன்னா கிரேடு, எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அது இல்லைன்னா கிரேடு, எந்த கிரேடில் பாஸ் ஆகுனீங்க, சரிங்களா. அடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி, இதுலேயும் ரெகுலர் ப்ரைவேட்னு இருக்குது, அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸோ ரெகுலரில் வரவங்களும் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதை ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கிறணும். அடுத்ததாக பிஜி டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அதை கேட்பாங்க. அப்படி எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து 1 இயர் பிஜி டிப்ளமோ டீட்டெயில், அதை ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவீங்க. அடுத்ததாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதில் ஆர் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயிலை கொடுக்கணும், சரிங்களா. அப்படி ஏதாவது செக்டர் கொடுத்தீங்கன்னா எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ரேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க அதை கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும். இல்லைன்னா நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலே உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் போயிடும். இதில் அடுத்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு யூஆர் வேர் எனி கிரிமினல் கேஸ் யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட் அகைன்ஸ்ட் யூ, அதாவது உங்களுக்கு எதிராக ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா, எஸ் ஆர் நோ அப்படி கொடுக்கணும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க, சரிங்களா. அப்படி எஸ்னா அதுக்குள்ளே டீட்டெயில் கொடுக்க வேண்டி வரும், எங்கே இருக்கோ என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதில் டீட்டெயில் கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதனால் நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் சேவ் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்ததாக சில கோட்டாக்கள் வந்துருச்சு. வாட்ஸ் கம் டிபெண்ட் கோட்டா டீட்டெயில், அதாவது நீங்கள் விரும்புகிறீங்களா வாட் கம் டிபெண்ட் கோட்டாவில் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துடணும்.
எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீட்டெயில். வுட் யூ லைக் த அவைல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா? எஸ் ஆர் நோ. எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸில் எந்த தேதியில் எந்த அந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க, எந்த ஈவெண்ட்டில் என்ன வாங்குனீங்க, யார் இஷ்யூ பண்ணால், அந்த டீட்டெயிலாம் இதில் மென்ஷன் பண்ண வேண்டி வரும். சரிங்களா? மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அடுத்து போயிடலாம். அடுத்து எக்ஸர்வீஸ்மெண்ட் டீட்டெயிலுக்கு போயிடலாம். அடுத்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்கன்னா அதை இதை அவைல் பண்ண போகிறீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துடணும். அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா அதனோட டீட்டெயில் எழுத வேண்டிய வரும். இல்லைன்னா நோனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ். இதில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்களா இதுக்கெலாம் ஸ்பெஷல் மார்க் சொல்லியிருந்தேன் முன்பே. ஆர் யூ ப்ரொசஸ்டு என்சிசி சர்டிஃபிகேட், அதில் வந்து அரை மார்க் சம்திங் கொடுப்பாங்க. ப்ரொசஸ்டு என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் மார்க்லாம் இருக்குது இதில். ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து மார்க்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ். இது வந்து உங்களோட ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்பெஷல் மார்க்ஸ்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுட்டு அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. சரிங்களா? இதுதான் பண்ணணும் இந்த ஏரியாவில். அடுத்து கேட்டிருக்காங்க, டூ யூ வாண்ட் டு கிளைம் ரெஃபரன்ஸ் டு பர்சன் ஸ்டடீடு தி ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்டிஎம், அதை தான் சொல்லுவாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதில் என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் 1லேருந்து அப் டு வந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. டிகிரி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் வழியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு இதில் நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதில் மேக்ஸிமம் ஆனவங்க என்ன பண்ணணும், நோவில் தான் வருவீங்க. ஸோ நோ கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா கீழே சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக என்ன வரும்னா எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள எக்ஸாமுடைய சென்டரை சூஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிக் தான் மேக்ஸிமம் வரும். அதனால் டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீழே அடுத்ததாக டிபார்டு டீட்டெயில், அதாவது தமிழ்நாடு இந்த போலீஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பர்மனெண்ட்டாகவோ தற்காலிகமாகவோ உங்களை டிபார்ட் பண்ணியிருக்காங்களா, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் இந்த டீட்டெயில் கொடுத்துடணும். அடுத்த காலத்தில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது 500 ரூபா. இது யாருக்குன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அவர்களுக்கு. சரிங்களா? எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். செக் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. அடுத்த பகுதி என்னென்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் அப்லோட் பொசிஷன் இது. சரிங்களா? முதலாவதாக கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோ. இதுக்கு வந்து 30 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது கேண்டிடேட் உங்களுடைய கையொப்பம், அதை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்து அதையும் வந்து 30 கேபிலேருந்து 50 கேபிக்கு ஆக்கி அதையும் அப்லோட் பண்ணிடணும் இதில். மூன்றாவதாக லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஸ், அதாவது இடது கட்டவிரல் ரேகை, அதை கேட்டிருக்காங்க. ஒரு பேப்பரில் கட்டவிரல் ரேகையை வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இந்த மூன்றையும் வந்து என்ன ஃபார்மேட்டில் பண்ணணும்னா நீங்கள் ஜேபிஜி, பிஎன்ஜி, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணணும். 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். சரிங்களா? இதை வந்து 100 கேபிலேருந்து 500 கேபி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அடுத்ததாக எஸ்எஸ்எல்சியில் ஏதாவது அட்டெம்ப்ட் உங்கள்கிட்ட இருந்தால், அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் ஆகிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் இதில் அப்லோட் பண்ண வேண்டி வரும். அதற்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 100 முதல் 500 கேபி வரை இருக்க வேண்டும் அந்த சைஸ். அடுத்ததாக ஹெச்எஸ்சி, அதாவது +2க்கான மார்க் ஷீட்டு. சரிங்களா? அதையும் சேம் 100 to 500 கேபிக்குள்ளே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதில் ஏதாவது அட்டெம்ப்ட் இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணணும். அதற்கு அடுத்து வந்து டிகிரியில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இல்லைனா கன்சாலிடேட் மார்க் ஷீட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. யூஜி டிகிரியில் வந்து இந்த 3 இருக்குது. யூஜி டிகிரி, அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட். இந்த 3ல் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ண வேண்டி வரும். இது முடித்தோடனே கீழே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போய்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரிவ்யூ ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். பண்ணிவிட்டு கீழே சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க.
சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அடுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைனல் வந்துடும். சரிங்களா? கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டுக்கு எஸ்பிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். அந்த ஃபைனல் சப்மிஷன் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நல்லபடியாக. சரிங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த அப்ளிகேஷனை நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட, ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தான். சரிங்களா? அதை பண்ணிக்கலாம். சரி மக்களே, இதுதான் வந்து ஃபில் பண்ணுற முறை. இதை சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்டில் போய் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு விலாவரியாக. சரிங்களா? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு. சரிங்களா? மீண்டும் வேறு ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.